தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 1ஆம் தேதியே லான்ச் ஆக போகுது. அதுக்காக அதை ஃபூல்லாம் நினைக்க வேணாம். ஏப்ரல் ஃபூல் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் 1+1 கூட்டல் OnePlus. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4. ஏற்கனவே இதை பற்றின லீக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நானும் ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தேன். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னடா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 சொல்லக்கூடிய ப்ராசஸர், 50 மேப்ஸ்க்கான பின்பக்க கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர், 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விலையும் 25,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைசிங்ல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. சப்போஸ் யாராச்சும் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துட்டோம். கண்டிப்பா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், ரிவ்யூவும் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். பட் நான் OnePlus கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? சென்சார்லாம் நல்லதாயா கொடுக்குறீங்க, இந்த ஆப்டிமைசேஷனையும் இந்த சிஇல இந்த நாட் சீரிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா கேமராவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், வாங்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, இரண்டாவதா சாம்சங் யூசர்ஸ்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஏன்னா சாம்சங்ல இந்த M50 சீரிஸ் எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு சீரிஸ். ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஃபோனை அந்த வருஷம் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. இந்த வாட்டியாச்சும் வருமானு பார்க்கலாம். ஏன்னா M55ல Snapdragon 7 Gen 1 இப்போ இந்த வருஷம் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், ஆனால் ப்ரைஸிங்கும் அந்த அளவுக்கு வந்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸர் இல்லையா? சரி, 64 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா செட்டப்போடு வரப்போது, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, 6000 mAhக்கான பேட்டரி இந்த சீரீஸில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் 25 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட். ஃபாஸ்டெல்லாம் கிடையாது, அதனால தான். ஓகே, பட் இதோடைய ப்ரைஸிங் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 30,000 சாலிடாக வரும். மற்றவங்களாம் 25 வச்சா இவங்க 30,000 வைப்பாங்க. பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒழுங்காக வந்து ஆப்டிமைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சாம்சங்கில் கண்டிப்பாக கேமரா எதிர்பார்ப்புகள் இருக்குது. டிசைனில் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வராங்களான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட் இல்லாட்டி வந்து எண்டுக்குள்ளே லான்ச் ஆகிடும்ன்றதை எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் Motorola இருக்குங்க. ஸோ Moto H50 Pro. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா H40 Pro சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஒரு சில நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அப்டேட்டில் 1-2 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி H50 Pro வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆன் பேப்பரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு Snapdragon 8S Gen 3 சொல்லக்கூடிய அந்த புத்தம் புதிய ப்ராசஸர் வரப்போகுது. அண்ட் IP68க்கான ரேட்டிங், அந்த ஸ்லிம்மான ப்ரொஃபைலு, கலரும் சும்மா கலகலாக வந்து இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். 50 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா ஒரு செட்டப் வரப்போகுது. 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, 4500 mAhக்கான பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் எவ்வளோன்றது எனக்கு பிடிபடலை. ஏன்னா ஆன்லைனில் ஒரு இடத்துல 120 கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. எனக்கு மினிமம் 80 இருந்தால் கூட சரி தான். ஆனால் இந்த கேமராவை கரெக்டாக மட்டும் ட்வீட் பண்ணி கொடுத்துருங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் Motorola வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எல்லாமே அவங்க லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கரெக்டான வேல்யூ ஃபார் ப்ரொபோஷனில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இருக்கும் பட்சத்தில் நல்ல கேமராவும் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இதோடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 35-30 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 35 தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மட்டும் Snapdragon 8 Gen S3 கொண்டு வந்தால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு POCOவும் F6 அப்படின்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வெறும் ரூமர்ஸ் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இதுலேயுமே அதே Snapdragon 8S Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 மேப்ஸ்க்கான கேமரா, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எவ்வளோ சீக்கிரம் வரும், எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. கடை எப்படி வருவது தெரியாது அப்படின்ற மாதிரி தான் POCO வருவாங்க. மதர் போர்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம். ஏப்ரல் 12ஆம் தேதி கன்ஃபார்மாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் வேல்யூ ஃபார் ப்ரொபோஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஸ்பெக்கை மட்டும் ஆன் பேப்பரில் சும்மா அடித்து துவம்சம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போவே யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, Infinix தான். ஸோ Infinixல பார்த்தீங்கன்னா Note 40 Pro 5G Note 40 சீரீஸே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் Dimensity 7020 ப்ராசஸரில் வரப்போகுது. சரி, ஓகே. 108 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, 5000 mAhக்கான பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல் இருக்கிறதுல எல்லா ஸ்பெக்கும் ஒப்பி கொடுத்துருவாங்க. ஆப்டிமைசேஷன், கேமரா இது எப்படி இருக்குன்றது தான் குறிப்பாக பார்க்கணும். நமக்கு எப்படியும் ஸ்மார்ட் ஃபோன் வராது. நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக அன்பாக்சிங் போட ட்ரை பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Let's see. If in case நீங்க 20,000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. iQOOல Z9X அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 1 இப்போதான் சொன்னேன்ல இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுதான் இது. மற்றவங்களாம் 30-25 கொடுத்தா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 20,000 தரோன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்துருவாங்க. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. 50 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா செட்டப், 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா செட்டப், பட் பேட்டரி 6000 mAh அப்படின்றது போல லீக்ல இருக்கு. I don't think so. Maybe ஒரு 5000 வந்தா இட்ஸ்
மோர் தென் அப்படி தான் இருக்கும். ஆன்லைனில் தப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? தம்பி வந்துட்டாரு, அண்ணன் கம்முன்னு இருப்பாரா? அண்ணன் விவோ T3X, ரீசெண்டாக தான் T3 வந்துச்சு, நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பட் T3X அப்படின்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 மேப்ஸ்க்கான கேமரா, ரியர் ஃபேசிங்கில் 5000 mAh பேட்டரி, 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ப்ராசஸர் வழக்கம் போல் ஏற்கனவே இருந்து மொக்க ப்ராசஸர் மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று வச்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி இருக்கிற ப்ராசஸர் அப்படியே தான் வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது சொல்கிறேன். பட் ப்ரைஸிங்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பட்ஜெட்டுக்குள்ள இது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன ப்ரோ சும்மா வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக சொல்லுங்க ப்ரோனா, எல்லாமே அப்கமிங் வந்தால் தானே தெரியும். நம்ம சொன்னதை கேட்டுட்டு தமிழ் இப்படி சொல்கிறோம், நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எப்பவுமே MrTT கரெக்டாக சொல்லணும், அதனால தான். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது கூடவே டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் ஆக போகுது. நோக்கியாவில் ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்றத போல சொல்கிறாங்க. நோக்கியா பேரில் வரப்போதா, HMDயில் வரப்போதான்றதை பொறுத்து இருந்து வந்து பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அதிகமாக இருந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதமும் நம்ம சேனலில் நிறைய விதமான மொபைல் ஃபோன்ஸ் வீடியோ வரப்போகுது. அதில் நிறைய விதமான விஷயங்களை நம்மளும் வந்து பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் த கிவ்அவே. அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்டில் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. சூப்பர் டிடிஸ் அதை சொல்லாமல் எப்படி. ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.